அனைவருக்கும் வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. இன்றைக்கி நம்ம பொதுவாக ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். என்ன விஷயம்னா, குழந்தைங்களுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, ஏன் டிப்ரெஷன் அதிகமாகுது, ஏன் ஒரு குழந்தைக்கு ஏன் ஒரு ஆன்சைட்டிலாம் வரணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். பொதுவாகவே ஒரு குழந்தைக்கு நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கண்டிச்சாலோ அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இது குழந்தைங்களுக்குடைய அதோட நேச்சர். எல்லா குழந்தைங்களும் அதுபோல் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேரிசன் பண்ணுறது அப்படின்றது அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்போ உங்களையே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இன்னொரு குழந்தைய பற்றி கம்பேரிசன் பண்ணுற போது அந்த இடத்துல கண்டிப்பாக பிடிக்காது. இப்போது நீங்கள் ஒரு குழந்தைய ஒரு விஷயத்த செய்ய சொன்னோம், அந்த குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குழந்தைங்கள அவங்களாவே வளர விடுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, ட்ராயிங் வரைகிறது பிடிக்குதா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கராத்தே பண்ணுறது பிடிக்குதா பண்ணுன்னு சொல்லுங்கள். ஓடி ஆடி விளையாடுறது தான் பிடிச்சிருக்கா நல்லா விளையாட விடுங்க. என்ன பிடிச்சிருக்கோ அதன் வழியிலேயே அவங்க வழியிலே போனால் மட்டும்தான் குழந்தைங்கள நீங்கள் சொல்கிறத கேட்க வைக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்குள்ளே திணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இருந்தால் அந்த குழந்தைய இஷ்டப்பட்டு எதுவுமே செய்யாதுங்க. அதுக்கு மாறா ஒரு 4 தடவையோ ஒரு 5 தடவை இது செஞ்சால் நல்லாயிருக்குமே, இது செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு 5 தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு ஓகே அப்பா சொல்லிட்டாரு, இது பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளார அவங்க அட்லீஸ்ட் யோசிக்கவாவது செய்வாங்க. அடுத்த 7 வாட்டி 8 தடவை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம், அப்பா சொல்லிட்டாருன்றது ஒரு காரணத்துக்காக அவங்க செய்வாங்க. அதை விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணாலோ இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணாலோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஆழமாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளார அந்த குழந்தைங்கள நீங்களாகவே அது அந்த குழந்தைங்கள தள்ளி விடுறீங்க. அந்த இடத்துல தான் அப்போ அந்த குழந்தைங்க அந்த ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது இல்லாமல், மன ஆரோக்கியம் அப்படின்றது இல்லாமல், அந்த குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னு தெரியாமல், தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறதுக்கும், ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல், ஒரு பக்குவ நிலை அடையாமல் இருக்கிறதுக்கும், எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனை தானேன்னு சிந்திக்கிறதுக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கே இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த ஆன்சைட்டினால தான். இப்போ பொதுவாகவே உங்களுக்கே ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எந்த பேரண்ட்ஸாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கிறச்ச ஒரு குழந்தைக்கு ஒரு டிப்ரெஷனையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்கள் மூலமாக வருதுன்னா, அந்த குட்டி வயசில் விவரம் தெரியாத அந்த குழந்தைகளுக்கு என்ன புரியும்? அப்போது இங்கே தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒரு குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு காரணம்னு பார்த்தா, அது கண்டிப்பாக வெளியிலலாம் கிடையாதுன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும்னு அங்கே ஒரு டிப்ரெஷனை வர கொடுத்துட்றாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தானே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது அவங்க கொடுக்குற அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த இதெல்லாம் பத்தாமல் நீங்களும் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நாளாக ஆக அது மனசில் இருக்கிறத வெளியில் ஷேர் பண்ண கூட முடியாதபடி அந்த குழந்தைங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார ஆளாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க வேறு என்ன வழி தெரியாமல், வாழவும் வழி தெரியாமல், சாகவும் முடியாமல், எங்கே போய் சொல்லணும், என்ன ஏது செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் புரியாமல் ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்குள்ளார போகிறாங்க. அப்போ அவங்க செய்கிறது நல்லதா கெட்டதான்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேன்றது. இதில் குழந்தைங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னையாவது இந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியான, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க மனசு பக்குவம் அடைவாங்க, என்ன செஞ்சால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றது ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க மனசில் இருக்கிறது அத்தனையும் அவங்க உங்ககிட்ட வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டின்றது அந்த அளவுக்கு இருக்காது. அப்போது சுத்தமாக அவங்களோட மனசும் சுத்தமாக மாறிடுது. உங்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடுது. அவங்க நினச்ச அந்த ஆம்பிஷனையும் அவங்க கனவுகளையும் அடைய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கனவுகளை இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் திணிக்காதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும்ல, அந்த கனவுகளில் வளர விடுங்க. அந்த கனவுல தான் அந்த குழந்தை ஜெயிக்க முடியுமே தவிர, உங்கள் கனவுகளை நீங்கள் அடைய முடியாத ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு திணிக்கும் போது அது ஜெயிச்சது தான் அர்த்தம் கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையோ உங்களுடைய கனவோ அவங்களோட வாழ்க்கையோ அவங்களுடைய கனவோ எதுவுமே சேம் கிடையாது.
எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தான் நீங்கள் பெற்றெடுத்திருந்தாலும் அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வேறு தாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க நல்லபடியாக வளருவாங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங்குள்ளார அவங்க போவாங்க. அவங்கள தான் ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்றது சிறப்பாக சிந்திக்க முடியும். அதுக்கான ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து என்னடா இன்னும் ஜெயிக்கலேன்னு நினச்சாலும் ஃப்யூச்சரில் அவங்க டாப் மோஸ்ட் லெவலில் இருப்பாங்க. அது நான் 100% கேரண்டி தரேன். அதாவது நிம்மதியாக ஆரோக்கியமாக சூழ்நிலையில் வளர குழந்தைங்க நிச்சயமாக ஒரு டாப் லெவலில் இருப்பாங்க. அதுக்கு 100% கேரண்டிங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ பாரு ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள நீங்களே வந்து அழிக்கிறதுக்கு சமங்க. இன்றைக்கி இதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். நான் ஷேர் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வர அந்த ப்ரெடிக்ஷன்ஸும் சரி, இல்லை கவுன்சிலிங்க்கும் சரி, நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற இந்த ஒரு விஷயம் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, 2 வயசுலேயே கம்பேரிசன் ஆரம்பிச்சிருது. அந்த பிறந்த குழந்தையிலேருந்தே கம்பேரிசன்ஸ்ன்றது ஆரம்பிச்சிருது. ஒரு 6 மாதம் ஆகும்போதே பக்கத்தில் வீட்டில் வந்து குழந்தை பிறந்துச்சு, அது நல்லா அப்சர்வ் பண்ணுது, இது இன்னும் அப்சர்வ் பண்ணவே ஆரம்பிட்டேன். எதுக்கு உங்களுக்கு இந்த கம்பேரிசன்? அதுபோல் மற்ற ஒரு குழந்தைய வந்து இந்த குழந்தை வந்துட்டு சரியில்லையே, என் குழந்தைலாம் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறான், உன் குழந்தை படிக்காதா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் உங்கள் குழந்தையோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. இப்போ நல்லா ஸ்கூலில் மார்க் எடுத்தவங்களுக்கு யாரும் கடற்கரையில் செலவு வச்சு கும்பிட்றதும் கிடையாது. இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டாப் லெவலில் அச்சீவ் பண்ணதா, லைஃப்பில் வந்து ஜெயிச்சதா சரித்திரமும் இல்லாமல் போனது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ட்ராப் அவுட் இருக்காங்க. அவங்க பார்த்தா டாப் லெவல் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க ஹோம் மேக்கராகவும் இருக்காங்க. அப்போது இது வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்லாவே நீங்கள் ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல உங்களுடைய தாட்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து வெளியில் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் மற்ற குழந்தைங்களோட. இது என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லைங்க. யாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் கனவுகள் போலவே அவங்களும் வந்துட்டு அவங்களோட கனவும் காணுவாங்கன்றதை நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். அவங்களா வளர விடுங்க. அவங்களாவே தேடட்டும். அவங்களாவே ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு பக்குவத்தும் ஒரு குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுதான் சொல்யூஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையில் வளர குழந்தைங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி எடுக்கணும், அது எப்படி தேடணுன்றது இயற்கையாகவே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இன்றைக்கி இந்த டாபிக் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். இதில் கண்டிப்பாக நான் யாருமே ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. இதை ஜஸ்ட் சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அந்த குழந்தைங்கள நான் நிறைய பார்க்குறேன் அப்படின்றதுனால, நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்குற இந்த சில விஷயங்கள்ன்றதுனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.